அடுத்ததாக தீமை என்ற தலைப்பில் பேச ஆலிமா ஆஃப்ரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த விவாதத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சமூக வலைதளம் என்பது தீமையை தான் ஏற்படுத்துகின்றது என்ற தலைப்பில் எனது அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையை சுற்றி தாத்தா பாட்டி அதோட உறவுகள் எல்லோரும் அமர்ந்து அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. இது நன்மை, இது தீமை, இது இன்பமான செயல்கள், இது துன்பமான செயல்கள் என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா பண்றாங்க? ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு மொபைல் போன்ல ஒரு சாங்கை வச்சு கொடுத்தா போதும். பொழுது விடிகிற வரைக்கும் அந்த குழந்தை இருந்த இடம் தெரியாம இருக்கும். இதனால என்ன ஏற்படுகின்றது? அந்த குழந்தையினுடைய அறிவு தீமையை மட்டும்தான் ஏற்படுத்துகின்றது. அதனால தான் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, தோண்டி எடுக்காத வரை புதையல் மண்ணுக்கு சுமை, சிந்திக்க தெரியாத வரை மூளை தலைக்கு சுமை, செயல்படாத வரை உறுப்புகள் உடலுக்கு சுமை. அதுபோலதான் இந்த செல்போன்ல இருக்க ஒவ்வொரு விஷயமும் மனிதர்களுக்கு சுமையாகத்தான் இருக்கின்றது. நடுவர் அவர்களே, இந்த விவாதத்துல நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. அது என்னன்னா, இன்றைய சமூக வலைதளம் என்பது இன்றைய சமூகம் கீழ்த்தள்ளி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கின்றது. எனக்கு முன்னாடி என்னுடைய எதிர்த்தரப்புல இருந்து பேசினாங்க, இந்த சோசியல் மீடியா இந்த போன் மூலமா தான் பிள்ளைங்க எல்லாம் குர்ஆன் ஓதி ஹாஃபிலா ஆகிறாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தைகளுடைய கைகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய முகங்களை அழகாக்கி கொண்டு நாய் மாதிரி குரங்கு மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டு அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஆப்களில் வைரலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் தேவையா நடுவர் அவர்களே? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைய சமூக வலைதளத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று கூகுள். அந்த கூகுள் தான் எல்லாத்துக்கும் தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த சமூக வலைதளத்துல இருக்கிற இந்த கூகுளும் அந்த பொம்பளைகளும் ஒண்ணுதான் நடுவர் அவர்களே. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, கூகுள் என்பது தெரிஞ்ச விஷயத்தை தெரியும்னு சொல்லணும், தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்றதே கிடையாது. தெரியாத விஷயங்களையும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சொல்லும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த கூகுளும் அந்த பொம்பளைகளும் ஒண்ணேன்னு. எனவே